அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இது மகா பெரியவா சொன்னது யூடியூப் சேனல். நம்முடைய இந்த சேனல்ல பெரியவா சொன்ன ஆன்மீக அருளுரைகளையும் உபதேசங்களையும் பரிகாரங்களையும் தொடர்ந்து பதிவு செய்துட்டு இருக்கிறேன். தொடர்ந்து பாருங்க. ஒருவர் வாழ்க்கையில் எத்தனை பாடுபட்டாலும் அவர்களுக்கு நிலையான ஒரு வருமானம் இருக்காது. அதே நேரத்தில் செய்த வேலைக்கான வருமானம் கூட அந்த நேரத்தில் கிடைக்காது. வரவேண்டிய இடத்திலிருந்து சரியான நேரத்திற்கு பணம் வராமல் போகுது. இப்படி பணம் தொடர்பாக எந்த முயற்சி எடுத்தாலும் எதுவுமே தடைப்பட்டுக்கிட்டே இருக்கிறது. பண பற்றாக்குறை ஏற்பட்டுக்கிட்டே இருக்கிறது. கடன் வாங்குற சூழ்நிலை அடிக்கடி உங்களுக்கு ஏற்பட்டுக்கிட்டே இருக்கு. எனக்கு பணத்தடை நீங்கணும், ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு ஒரு மனக்கவலையில இருந்தீங்க அப்படின்னா, பணத்தடை நீக்கும் இந்த ஒரு மந்திரத்தை உங்களுக்கு எப்ப நேரம் கிடைக்குதோ அப்ப சொல்லுங்க. அதுவும் பிரம்ம முகூர்த்த நேரத்துல சொன்னா ரொம்ப சிறப்பு. முடியாத பட்சத்துல எந்த இடத்துல இருந்தனாலும் சொல்லலாம், எந்த நேரத்துலனாலும் இந்த மந்திரத்தை நீங்க சொல்லலாம். இதை நீங்க சொல்றதுனால பணத்தடை, பண பிரச்சனைகள் இதெல்லாம் நிச்சயமாக நீங்கும். பண ஈர்ப்பு தன்மை உண்டாகும். அது போல உங்களுக்கு பண வசியமும் உண்டாகும். முடிந்தால் இந்த ஒருவரி மந்திரத்தை சொல்லும் போது கையில துளசி இலைகளை வச்சுக்கோங்க. இல்ல அப்படின்னா ஒரு நிறை சொம்புல தண்ணீர் எடுத்து அந்த தண்ணீர்ல துளசி இலைகளை போட்டு அதை உங்களுக்கு முன்னாடி வச்சுட்டு சொல்லுங்க. சொல்லி அந்த மந்திரத்தை சொல்லி முடிச்சுட்டு அந்த தண்ணீரை பறிக்கோங்க. நீங்க கையில துளசி இலைகளை வச்சுட்டு சொன்னீங்க அப்படின்னா அந்த துளசி இலைகளை நீங்க சாப்பிட்டுக்கலாம். இல்ல எனக்கு ரெண்டுமே சாத்தியம் இல்லைங்க, நான் ஆபீஸ்ல வச்சு சொன்னேன் அப்படிங்கிறவங்க ஒரு டம்ளர்ல தண்ணீர் மட்டுமாவது எடுத்து வச்சுட்டு அந்த தண்ணீரை பார்த்துக்கிட்டே இந்த ஒருவரி மந்திரத்தை நீங்க சொல்லிங்க. உங்களால எத்தனை முறை சொல்ல முடியுமோ அத்தனை முறை சொல்லுங்க. ஓம் தன பிரதாய நமக, ஓம் தன பிரதாய நமக. தண்ணீரை பார்த்துக்கிட்டே நீங்க இந்த மந்திரத்தை சொல்லும் போது அந்த தண்ணீர் உங்களுக்குள்ள நல்ல ஒரு சக்தி, ஆறா சக்தி உங்களை சுத்தி நல்ல ஒரு ஆற்றலை பெருக்கி கொடுக்கும். நல்ல ஒரு வைப்ரேஷன், உங்களுக்கு ஒரு வளையம் மாதிரி, உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு வளையம் உங்களை சுத்தி இருக்கிற மாதிரி உங்களால கண்டிப்பா ஃபீல் பண்ண முடியும். பண ரீதியா எந்த பிரச்சனையும் எனக்கு வராது அப்படின்னு உங்க ஆள் மனம் உங்களுக்கு திருப்பி திருப்பி சொல்லும். உனக்கு எந்த பணத்தடையும் வராது, போ, நீ எது செஞ்சாலும் உனக்கு சக்சஸ் தான், உனக்கு தேவையான பணம் உனக்கு கிடைக்கும், உன்னுடைய கடன் எல்லாம் அடையும்னு சொல்லி உங்களை சுத்தி ஒரு வைப்ரேஷன் சொல்லிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். உங்களை சுத்தி யாரோ உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு உங்களுக்கு கண்டிப்பா ஏற்படும். கண்டிப்பா தண்ணீர் மட்டும் உங்க கூட வச்சுக்கிட்டு இந்த ஒருவரி மந்திரத்தை சொல்லி பாருங்க. உங்க வாழ்க்கையில கடன் சார்ந்த பிரச்சனை அப்படிங்கிறது இருக்காது. இந்த கடன் தீர்வதற்கு நிறைய பரிகாரங்கள் நம்ம சேனல்ல நான் தொடர்ந்து பதிவு செய்துட்டு இருக்கிறேன். இந்த கடன் அப்படிங்கிறது மனிதனுடைய கர்ம வினையின் அடிப்படையில தான் ஒரு மனுஷனுக்கு வருது. ஒரு சிலர்லாம் பாருங்க நல்லா வாழ்ந்திருப்பாங்க, அடுத்த பேட்ச் அடுத்த தலைமுறை ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க, அதுக்கு அடுத்த தலைமுறை நல்லா இருப்பாங்க. மொத்தத்துல கர்ம வினை தான் இதற்கெல்லாம் காரணம். என்னுடைய கடன் நான் இன்னைக்கு மந்திரம் சொன்னீங்க, நான் தண்ணியை குடிச்சேங்க, எனக்கு உடனடியா தீரல அப்படிங்கிறவங்க எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. தொடர்ந்து வழிபாடு செய்யுங்க. ஏன்னா நம்ம தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாவ கணக்கு, பாவம் மூட்டை நமக்கு எவ்வளவு இருக்குன்னு நமக்கு தெரியாது. அதெல்லாம் முதல்ல தீர்க்கணும் இல்லையா? தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருங்க. கண்டிப்பா மாற்றத்தை கண்கூடாக பார்க்க முடியும். நம்பிக்கையோடு செய்யற விஷயங்களுக்கு கண்டிப்பா பலன் கிடைக்காம போகாது. எதை செஞ்சாலும் நம்பிக்கையோடு செய்ய, வாழ்க்கை நல்லா இருக்கும். தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க. இப்ப நான் சொன்ன பதிவுல ஏதாவது சந்தேகம் இருந்தாலும், பூஜை பொருட்கள் தேவைப்பட்டாலும், உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக ஆலோசனைகள் அல்லது பரிகாரங்கள் பெற விரும்பினாலும் 9366920042 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. பதிவை முடிப்பதற்கு முன் ஒரு சிறிய அறிவிப்பு. ஆதரவற்ற ஏழை குழந்தைகளுக்கும் ஆதரவற்ற முதியவர்களுக்கும் உணவளிக்க விரும்பினாலும் அதே வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. ஹரிஹர சங்கர், ஜெய் ஜெய் சங்கர், மெகா பிரிவா திருவடிப்பாதம். சரணம் சரணம். நல்லதே நடக்கட்டும்.